நீ வேணா செஞ்சுட்டு போ. நான் ஸ்டெடியாத்தான் இருக்கேன். மைக்கு விழுக போச்சு குடிச்சிருக்கேன். நான் சரி நிறையா குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். நிறையா குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேங்க. மேடா பூவா கடிக்கிறாங்க. என்ன சொல்வா? எதுக்கு அழுகிறது தெரியுமா? என்னப்ப குடிச்சிட்டா குளிச்சா குளிச்சுட்டே வரணும். எதுக்கு குடிச்சேன் தெரியுமா? என்ன சொல்வ? இன்னைக்காவது நீ குடிக்க மாட்டிருக்கியா? இன்னைக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் கோச்சுக்கிறாதீங்க. கோச்சுக்கிறாதீங்க. அமைதியாக நாடகம் 45 இருந்தேன். அதுக்கு எடுக்கிறது 145 கொஞ்சம் பிடிச்சிட புரியாட்டி புரிஞ்சிய நாயே அழுகிறீங்களா? காரத்தை தெரிஞ்சுக்கையா? எனக்கே குடிக்காத நீ குடிச்சுட்டா. நான் எது குடிச்ச தெரியுமா? லவ் ஃபெயிலியர். காதல் தோல்வி. காதலிச்சேன் வாடி போடிட்டு வரமாட்டேன்டா. ஏன் உங்க காதல் உண்மை இல்லையா? நான் வந்தனே நீ இல்லைனா என்னால வாழ முடியாதே. செத்து வண்டியில் விட சொன்னனே. சாகுற அளவுக்கு போயிட்டீங்களா? வரமாட்டேன்டாலே. சரி சித்தப்பு பரவாயில்ல, செத்துரு, நான் பாத்துக்கிறேன். மகனே அவனை வாடின்றி வரமாட்டேன்றா. என்ன காரணம்? அவன் என்ன சொல்றா தெரியுமா? உங்க காதலுக்கு என்ன அப்பா அம்மா பிரச்சனையா? நீ இல்ல இல்ல அண்ணன் தம்பி பிரச்சனையா? இல்ல இல்ல பிரச்சனை. அவன் சொல்றா நீ என்ன சொன்னாலும் சரி சரி நான் என் புருஷன் கூட தான் இப்ப கூட வரமாட்டேன்டாடா. உன் மூஞ்சி புருஷன் தான்டா பிரச்சனை. அவன் புருஷன் லவ் பண்றது நம்ம கடமை. ஏத்துக்கிறது ஏத்துக்க போறது அவன் உரிமை. அதுக்காக லவ் பண்றது நம்ம முடியுமா? குடிச்சிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன். குடிச்சேன்ல தப்பு தானே? தப்பு செஞ்சேன்ல ஒத்துக்கிடுச்சு. அந்த பிள்ளை தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிடுச்சு. குடிச்சேன்ல தப்பு தானே? தப்பு செஞ்சேன்ல தப்பு செஞ்சேன்ல. ஆமா உண்மையை ஒத்துக்கிடுச்சு. அந்த பிள்ளை குடிச்ச தப்புல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்பது மனித இயல்பு. மன்னிப்பு கொடுக்கறது உட்கார்ந்துருக்க தெய்வத்தோட இயல்பு. மன்னிப்பு கேட்டுவாங்கன்னு உனக்கு நல்லா பீசுதா பெரியவர்களே. தாய் மோர்வழி மகனே இந்த அசிங்கம் வச்சுக்கிறோம். என்ன அசிங்கம் வச்சு தெரியுமா? தாய் மார்கள் இல்லம்மா, தாய் மோர்வழி. வாலிப வாய உள்ள வாயில உனக்கு பீஸ் எத்தல வாய உள்ள வாயில இருக்கணுமா? என் வாயிலையா? என் வாயில இது வேணாம்னு சொல்லல. ஒரு எத்தனையோ வாயில நான் அடிச்சிருக்கேன். என் வாயில இருக்கணும்ன்ற இரு. அதுக்கு முன்னாடி வேணே ஒரு கலர் பாட்டில் வாங்குறான். ஒத்த சொட்ட சிந்தாமியை அடிச்சு போரு. உங்க ஒப்ப மாதிரி நான் குடிச்சு போரு. நான் ஒரு ஆம்பளை. நான் ஒன்னா நம்பர் மலுமட்ட ஒத்தபடி சிந்த விடாம வச்சிருக்கிறவன். நான் இவ்வளவு பேசுறேன், மன்னிச்சுங்க. நாடகத்துல குடிச்சுட்டே மன்னிச்சுங்க. அதுக்காக நாடகம் நல்லா இருக்காது நினைக்காதீங்க. நாடகம் சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. காலையில 3 மணிக்கு லெமன் பக்காடின்னு வாங்கிட்டு உசுப்புங்க நாடகம் வச்சு. அந்த பிள்ளைக்கு போறாங்க. அந்த பிள்ளை மாதிரியே படிக்கிறேன். என்ன எந்திரியாடா லூசி எந்திரிச்சாட்ட வந்துருல. குடிச்சுட்டு குடிச்சாதிய மன்னிச்சுட்டுங்க. அதான் நாடுல கொண்டு போனா அதுக்காக குடிகாரர்களே சொல்லி மொத்தமா யாரையும் கேவலம் பேசக்கூடாது. குடிக்கணும் புருஷனோட பேசி
அது கூட தப்பு இல்ல. ஒட்டு மொத்தமா குடியாரங்கன்னு யாரையும் சொல்லாத. எங்களுக்கு பேர் மாத்திட்டாங்க. என்ன பேர் தெரியுமா? மது பிரியர்கள் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. குடிக்கிறோம் நீங்கள் எல்லாம் கேவலப்படுத்துறீங்களே. குடிக்கிறது கஷ்டம் தெரியுமா? காலையில எந்திரிச்சு எங்கிட்டா நாட்டுல கிடைக்கும் மூத்திர சத்துக்களை எல்லாம் போய் தேடி மண்டை சுத்த மாட்டாங்க சுத்தி கப்பல ஊத்தி நீ குடிச்சு பாரு. உனக்கு அருமை. இந்த காலத்துல குடிச்ச பெரியாளா படிச்ச பெரியாளா? படிச்சவன் தான் பெரிய ஆளு. குடிச்சவன் தான் பெரியாள். நிறைய படிச்சிருக்கான். நடு ரோட்ல போயிருக்கான். அறப்பாடியார் ஏமாறும் வந்து சட்டான பிரேக்கூடாது டிரைவர் யாரை பார்த்து சொல்லுவாரு? படிச்சவனை பார்த்து சொல்லுவாரு. நாங்க அக்காளி நீச்சாக ஏண்டியா கிடைச்சு பாரமப்பட வெண்ணிட்டு வாங்க. யார? படிச்சவன. இதை குடிச்சா நம்ம தண்ணியை போட்டுட்டு நடு ரோட்ல எப்படி இருக்கு தெரியுமா? தெற்கால மேற்கால வடக்கால நான் பிறந்தது வடக்கால அப்படி வந்தா போதும். வர்ற லாரி ஒரு தூரத்தை அங்கே நிக்க ஆரம்பிச்சிடும். டிரைவர் சொல்லுவார். என்ன சொல்றாரு தெரியுமா? தலைவரே காலையில ஆரம்பிச்சாச்சா? நம்மளுக்கு போட இல்ல தலைவர் நீங்க போங்க. இதுல இருந்து தெரியுது படிச்சவன் கிழிச்சா பட்டம் குடிச்சவன் தலைவர் பட்டம். இன்னொரு விஷயம் தெரியுமா? குடிக்கிற நாங்க பூரா உண்மைதான் பேசுவோம். ஏன்னா குடிகாரர்களும் குழந்தையும் ஒண்ணு. குடிகாரர்கள் குழந்தை ஒண்ணு ஏன் சொன்னேன்? பிறந்த குழந்தை எப்படி அம்மனா குண்டியா கிடக்குமோ அதே மாதிரி தண்ணி போட்டு அம்மனா குண்டியா கிடக்கும் எங்களுக்கு தெரியாது. சுதந்திர பறவை இவ்வளவு பேச்சு பேசுறியே. ஆம்பளைக்கு இன்னைக்குமே மரியாதை கொடுத்து பேசி பழகணும். பொம்பளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்ற? ஆண் இல்லையே பெண் இல்லை இன்றைக்கா. சரி 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 ஒரு ஆளுக்கு தானே அப்படி எல்லாரும் ரசிக்கிற ஒருத்தவங்க தானே. ஊர்ல பார்க்காத பங்காளி ரசிக்கிறீங்க. கொஞ்சம் 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 பார்த்து எந்திரிச்சு பின்னாடி கழிச்சு இப்ப ஆரம்பிப்பேன். எப்பா ஓணும் பாருதானே இப்ப பாரு எப்படி ஆரம்பிக்கிற மட்டும் ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு குடியார பேச்சு பிடிக்கல. நம்ம ரெண்டு கட்டி கட்டியும் போட்டு தான் நல்லா இருந்திருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க பொம்பளை பிரியாரா நீ? அளவுக்கு அதிகமா பேசி பண்ணக்கூடாது. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. அடிச்சு அடியில போயிட்டு ஆப்பாயில் புடிச்சு புடிச்சு தெரிச்சு போயிடான். போறவங்க கொப்பத்தா விட்டு ஒரு ஆளை மிஷின் ஒரு வேலை பரட்டடி கிடைச்சிருச்சு போயிருவேன். வெளிய வச்சு எடுத்து வாயில் வச்சுக்க. கிண்டி கிளங்கட்டு கிளம்புறா உடுக்கிறான் சொல்லணும் தெரியாத வச்சுக்க. என்னை பத்தி தெரியாம சொல்றேன். அம்மாவோட அளவு நம்பிட்டு போதுமா போட்டு போதுமா? அம்மாவோட வாயை பண்ணல பண்ணி வாயத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க. சொல்லுங்க அந்த வேலை தான் ஆம்பளை பெருசு நான் பேசுறேன். பொம்பளை பொம்பளை எந்த வேலையில பெருசு? ஆம்பளை பெருசு முடுவார்பட்டியை நிரூபிக்க முடியும். பொம்பளை பெருசு நிரூபிக்க முடியுமா? இப்ப ஆம்பளை பெருசு நிரூபிச்சு காட்டுறேன். பங்காளில தருமானிச்சீங்களா? ஆம்பளை இருக்கும் ஜோர கை தட்டு பங்காளியா. நன்றி நன்றி வணக்கம். ஆம்பளை ஜெயிக்கிறான். பொம்பளை பெருசு இல்ல. ஒவ்வொரு எத்தனை இருக்கு வந்திருக்காங்க? எங்க ஒரு குலை போட சொல்லு பெண்கள் பெருசு நான் ஒத்துக்கிறேன். மாடு புடி மாடு மாடு சுத்தி வர்றா. இதுல சொல்ற 5 ஓட்டு கிடையாது. ஆல்ரெடி பாய்ஸ் கவலை பாக்குறியா? பங்காளியா எப்படி வச்சு அங்க வரைக்கும் எங்க ஓவருக்கு தின்னு ஒரு தடவை சொல்லு அவ்வளவு மாடு புடி மாடு முடுவார் பட்டியல ஆம்பளை டெபாசிட் டெபாசிட் போச்சுடா. காசு சரி இப்ப வாப்பா. இப்ப மக்கள் மத்தியில விட்டு மேடையோட வச்சுருவா. நான் ஆம்பளை கை தட்டுறேன். விசில் அடிக்கிறேன். நான் விசில் அடிப்பேன். சரி இங்க கொலை ஓடு. அப்படி ஓடுங்க. நான் சொல்லி தரவா? நான் சொல்லி தரவா? சொல்லு. நான் அழு கொடுக்க வேண்டேன். நீ இப்ப என்ன பண்ண உட்காரியா? தங்கச்சி அப்படியே வாயில
ஒண்ணு கடிச்சு விடுறா. அது என்ன அடிக்கிறது, நான் அப்படியே சாப்பிடுவேன். காம்ப்ளான் பாய் உன்னோட சேர்த்துட்டீங்களா என்னன்னு சொல்லி சரி பேசுறீங்க. அப்ப ஆம்பளை பேசி நான் பேசுவேன், பொம்பளை பேசி நீங்க பேசுங்க. இப்ப 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 பேசு. அப்படியா? இல்ல நீ பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப ஆம்பளை பேசி நான் 1000 பேசுவேன். நீங்க உங்களால பேசி முடிஞ்சா ஒண்ணு ஆம்பளை கேவலப்படுத்தி பேசுங்க, பொம்பளை பேசி பேச வேணாம். இப்ப எங்க அப்பா முனியராசி, நம்ம ஊர் நடுமந்திரி முடவர்படி நடுமந்திரி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஏன் மகன் கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா, ஏன் மகன் 1 உண்டாட்டி 2 உண்டாட்டி கட்டியிருக்கான், ஏன் மகன் 5 உண்டாட்டி கட்டியிருக்கான். அவன் ஆம்பளை, அவன் எத்தனை உண்டாட்டி கட்டுவான்டா. என் மகன் சரவணி ஆம்பளை, அவன் 10 உண்டாட்டி கட்டுவான்டா. 5 4 உண்டாட்டி கட்டுவான்டா. அப்படி நீ பேசாத. ஆம்பளை எத்தனை உண்டாட்டி வேணா கட்டலாம். இதுல பெருசு பொம்பளை பெருசு இல்ல. எங்க உங்க அப்பாவை நம்ம ஊரு நடுமுண்டியில எங்க அக்க என் மக சிந்திச்சா பொம்பளை சிங்கம்டா. என் மக 1 புருஷன் 2 புருஷன் வச்சிருக்கா. என் மக 5 புருஷன் 50 புருஷன் 500 புருஷன். எங்க ஒப்பனை சொல்லிட்டு ரோட்ல ஒரு செருப்புல போய் எடுத்துட்டு சத்து அடிப்பாங்க. ஆம்பளுக்கு நம்மளுக்கு தெரியுமா உனக்கு? அப்படின்றீங்க. சரி இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஏன் பார்த்தா தெரியல? பார்த்தா தெரியுது, நல்லா அந்த காட்டுனா தெரியும். நோண்டி எடுத்து சுட்டு என்ன பண்றீங்க இந்த இடத்துல? என்ன வியாபாரம்? என்ன சீசன்? மாம்பழம். இதை பார்க்கல மாம்பழம் வருது, எலுமிச்சம்பழம் மாதிரி தெரியுது. மாம்பழம் மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானம்மா, சேலத்து மாம்பழம் நீதானம்மா அழகா அருகே. மாம்பழம் தோர படிக்காலா, தோர கொடிக்காலா, அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்தலையா, நான் போட்டாலும் செலுத்துமடி, இது போட்டாலும் சக்குதடி. அடி பொம்பளைய போட்டு என்ன பிறந்தாலும் வாட்டி அது சுண்ணாம்பு தாடி போனாலும் போட்டி மேல பரவலாங்க வந்தாலும் வாடி மதுர சுண்ணாம்புதாடி, போனாலும் போடி கும்பிட போயிடலாடி. இல்ல அது போறீங்க ஏடா இவன் கிளம்பிட்டான். என்னமோ நீ வளர்ப்புறை நண்பர்கள் பிள்ளை தாசனா அவர்கள் இங்கே நீ சொல்லு. சரி, அன்பளிப்பு தம்பி அவர்கள் நீங்க பற்பனாடியும் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களை பாராட்டி 100 அன்பளிப்பு வழங்கினார்கள். சரி, அன்பளிப்பு வழங்க நன்றி, நன்றி, வணக்கம். இந்த மாதிரி அன்பளிப்பளிகளை இந்த சின்னஞ்சிறியவனுக்கு அன்பளிப்பளிக்கு ஏற்படுத்திய அனைத்து உறவினர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 என்று வணக்கம். கையளவு புஞ்சைக்குள்ளே
கையளவு புஞ்சைக்குள்ளே கையளவு புஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னை மரம் கணக்கில்லாத தென்னை மரம் தென்னை மர தோப்புக்குள்ள நான் பூட்ட போறேன் கலப்பு நான் பூட்ட போற கலப்பு முழுவர் பட்டியல ஓட்ட போறேன் பொழப்பு தம்பி இன்னைக்கு நீயா நானா பாத்துருந்தா கையில புஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னை மரம் வருதுன்னு பப்புனுக்கு குத்துறாருல வருது இந்த குத்துக்கே முன்னா அன்னைக்கு 500 ஒண்ணு நான் இப்படி எல்லாம் பெருமை சொல்றேன் ஆனா காலையில ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன் பிச்சைக்கார 2 டீ கொடுத்து வாங்க மாட்டேன் மனுஷன் நம்ம ஒரு பங்காளி அவருக்கு வாங்கி தர மாட்டாரு நாட்டுக்கு நாட்டு மட்டை நாட்டுக்கு நாட்டு மட்டை நம்ம 2 ஜோடி மட்டை உண்மையிலே 2 பேரும் ஜோடி மட்டை தான் நான் குட்டிக்கிட்டு போய்கிட்டாலும் உன்னை கோடி சனங்கை கொடுக்கும் அடி வர கொட்டி விடல உன்னை விட்டி வர விடல நான் தாய்க்கோ நான் கிருஷ்ணகுமார் இடமே சின்ன இடமா இருக்கு சீக்கிரம் முடியும் சரி அளவு தெரியாதுல்ல அதனாலதான் அவரு ரெடியாச்சு கர்மேக கூந்தலுக்கும் கர்மேக கூந்தலுக்கும் கால் கொலுசி சத்தத்திற்கும் படிவான வடிவழகி படிவான படி வழகி ஓவான் குயில் சத்தத்துக்கும் இனிமையான குரல் சொக்கநாதா சொக்கநாதா நம்ம ஒளிவா போன் சொக்கநாதா அந்த பிள்ளை கம்பெனி கொடுக்கவே மேல மாடி வச்சு ஜன்னல் வச்சு 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 அடி எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டி பார்த்தாலும் இன்னைக்கு ராத்திரி ஏன் பொண்டாச்சி நீ தாண்டி அடி காதிருந்த மூடி உனக்கு வண்டி தாடி காதிருந்தா மொழி உன்னை கட்டிக்க வாண்டி தாடி காதிருந்தா மொழி
நீ ஒரு காதை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் நல்லா தரங்க ஹலோ ஹலோ இத வாடி போய் ஹலோ இத வாடி போய் ஹலோ 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 காதை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் நாங்க காக்கா பிடிக்க மாட்டோம் என்ன பொம்பளை இல்லாதனால என்ன ஆட்டாட்டு ஒரு அடி நிமிஷம் தரேன் நானே. ஆமா அந்த கோட்டை என் கோட்டைக்கு நீ வரவே கூடாது சொல்லிட்டேன். அப்ப அங்கேதான் நிக்கணும். நீ நிக்கல இல்ல உன் கை எதுக்கு இருக்கு பரம சைனா எங்க ஊரு அங்க வந்திருக்கீங்க. பயப்படாத ஒரு அடி தள்ளியே நில்லுனேன். முன்னாடி ஏம்பா கவலைப்படாத ஆரம்பத்தில் பயமா இருக்கும் போக போக பழகிடும் ஏமா நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க வாட் இஸ் யுவர் நேம் நான் சொன்னதுக்கு அப்புறம் சிந்திச்சா சிந்தியா நீ கேட்கவே கூடாது. அதான் முதல்ல பேரை சொல்லி எழுட்டு சிரிக்கி அதான் சிந்திச்சா என் பேரா? உன் பேர் என்ன என் பேர் சிந்திச்சா. ஒரு கப்பல் குடி உன் பேர் என்ன நான் என் பேர் மாத்திக்கிட்டேன். ஏமாத்துறேன் எனக்கு அது ஏமாத்துறேன் நான் மட்டும் சொன்னேன். அதான். சரியா? உங்க பேர் என்ன? என் பேரு ரிப்பேர் போட்டு உருளு. ரிப்பேர் போட்டு விடுது நீ முடிஞ்சா டைமிங்ல நீ அடிச்சு பாரு என்னதான் இது. ஏய் இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கை பண்ணா இருக்கு பேரு, என்ன பேரு உனக்கு சொன்னாரு. அலைமான் போயில வாங்கியிருக்கேன் கணேஷ் போயில கூட வாங்கியிருக்கேன் இந்த கிரு போயில எந்த கடையில் விற்கிது ஒரு நாளைக்கு கொடுக்குறியா சரி சரி கொண்டு என் பேரு சொல்லவா இப்ப என் பேரு சுண்ணாம்பு உங்க அக்கா பேரு வெத்தலை உன் தம்பி பேரு பாக்கு உன் தம்பியை பார்க்க போட்டு உங்க அக்கா வெத்தலையில என் சுண்ணாம்பை தடவி கோவையில் உடைய போட்டு சொல்லுமா அதனால உங்களை உண்மையான உங்க பேரை சொல்லுங்க நான் சொல்றேன் உங்க பேர் மயில் என் பேர் முருகன் முருகன் பேருவா மயில் நீ குளிச்சு கேட்க அதனால உங்களை லவ் பண்ண போறேன் போயான்ற ஆளை கட்டு அதனால அந்த மொபைலை கொஞ்சம் திருப்புங்க. போ. என்ன தந்தை இனிக்குது காதல் பண்ற மொபைலை நான் ஒரு பிள்ளையான்னு பார்த்தேன் முதல்ல துப்பும் போது இனிக்கும் அப்புறம் கசக்கும் நக்குன்னு அனுபவம் அதனால உங்களை நான் லவ் பண்றேன் காதல்ல பல விதமான காதல் இருக்கு மிருக காதல் இங்கிலீஷ் பட காதல் தமிழ் பட காதல் இதுல உங்களுக்கு நான் மிருக காதல் சொல்லி தரலாம்னு ஆசைப்படுறேன் ஆமா அதனால உங்களை மிருக காதல் சொல்லி தரேன் மிருகத்துல சுலபமான மிருகம் எப்படின்னா உனக்காக ஈஸியா கழுத காதல் சொல்லி தரவா அத்தனை சாக்கப் சார் புரிச்சு நாக்கு தெரியல வேணாம் வேணாம் அப்ப ஏறா காதல் காலையில் உடைக்கணும் அந்த கோடை வச்சுனாமா நாகரிகமா உங்களுக்கு ஆட்டுக்குட்டி காதல் இந்த இடத்துல புற குட்டி நீங்க இந்த ஊரு முதுவார்பட்டி காயடிக்காத இளங்கடா நானு இந்த புற குட்டி கத்தும்போது கத்துங்க போன மாசம் என்ன மாசம் அது கொஞ்சம் கொண்டோட கத்துக்குமே இப்படி கத்துனா கிடாக்கி கடுப்பு தான் வரும் கிடாக்கி மூடு ஒரு மாதிரி ரொமாட்டிக் சொல்ல மாட்டேன் அப்படி பொசிஷன் ட்ரெயின் கொடுக்குறேன் மாமா புரிஞ்சுக்க என்ன பண்றது உங்களோட வந்துட்டா புரோக்கர் இப்ப புரோக்கர் மேன் வந்து பூனை கறி போடுறது பூனை
அது வேணா கத்துவேன். அதுக்கு நான் கடை வச்சிருக்கேன். இப்ப நீ இப்ப கடை பூர வத்திட்ட. இப்ப முடுவர்பட்டி கடை மோசமான கடை அழகா நல்லூர்ல சொல்லிட்டாங்க. இப்ப கிளம்பும் பாரு. இது மோசமான கடை. எதுக்கு வைக்க? ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடிய போகுது எல்லா பங்காளிகளும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியும் தெரியுமா? மணமேடையில மாப்பிள்ளை முன் உட்காந்துருப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுப்பார். கொடுக்கும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டு, நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுவார். தாலியை கட்டிட்டோம்னா நல்ல நேரம் முடிச்சு வச்சு அதோட அந்த ஆயுள் தெரியுதே. உட்காரணும் எந்திரிக்கணும் போனோம் செம்ம தண்டனை. என்ன பண்றது? அதனால உங்களை நான் லவ் பண்றேன். என் முன்னாடி இளண்டியா போட்டா நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சம்பந்தம். என்னைத்தானே தஞ்சத்தென்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்தே ஒரு மாலை செலுத்தி ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற முடிக்கின்றதா, பெண்ணை புதிதாக இருக்கின்றதா, இதனில் உடல் எங்க சுரக்கின்றதா, முத்தம் கொடுத்தே இதை முத்தி பொழிவே. வெட்கம் என்ற சத்தம் என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாறே. பூவெடுத்தே ஒரு மாலை நீர் செலுத்தி ஒரு ஓடவிட்டே. என்னைத்தானே உலகம் எனக்கு விளங்காதது, உறவே என் வாழ்வில் விளங்காதது. பாலை ஒன்றின் மேலே திரும்புவாய் உழைத்தாரே, பாலை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் உழைத்தாரே. உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தி மானே. உயிர் பூவெடுத்தே நீர் செலுத்தி ஒரு ஓடவில்லை. உன்னைத்தானே அத நமக்காக. அதனால மனுஷன் சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரித்து வரும் பெண்ணை நாம் அறியப்பட்டாக. எல்லா பெண்ணையும் சொல்ல முடியாது. ஒரு சில பெண்களால எல்லா பெண்களுக்கு என்ன நம்புது? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க, என்னென்னவோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத்த வந்த நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை.
நிம்மதி வருமா எங்கே நிம்மதி நிம்மதி எங்கே தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லை. தாயும் குண்டும் தீர்க்க வேண்டி வேலைக்காக வேஷம் போட்டு வாங்கி வந்த பொய்யை சொல்லி நல்ல பேர் வாங்கி கொண்டு வந்த இடத்து வாலிப மனசு வழக்கம் போன வேலையை காண வந்து போன புன்னகையாளே கல்லியவனும் காதலை சொல்ல நொந்து போன மனது உள்ளே வந்து போகும் இன்னொரு கிழவி இந்த நிறையவன் இருந்தாலும் ஆகவே அவனே துறவி அல்லாலும் சொல்லாலும் நிம்மதி வருமா மனுஷனுக்கு நிம்மதி வருமா எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லை யாராரோ வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க என்ன சொன்னி என்ன பண்ண நிம்மதி வருமா மனுஷனுக்கு நிம்மதி வருமா எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்து அது எங்கேயும் இல்லை அது எங்கேயும்